நயினார் நாகேந்திரன் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யக்கூடிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. திமுக தொடர்ந்த இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் அப்போது நெல்லை விரைவு ரயிலில் 400 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. தாம்பரத்தில் கைப்பற்றப்பட்ட இந்த பணம், அதாவது திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் அவருடைய தொகுதி வாக்காளருக்கு கொடுப்பதற்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாக அப்போது கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் கேசவ விநாயகம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்க கோரி திமுக எம்பி கிரிராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதாவது இந்த விவகாரம் தொடர்பாக நயினார் நாகேந்திரன், முன்னாள் அமைப்பு செயலர் கேசவ விநாயகம் ஆகியோர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதால் இது தொடர்பாக இந்த மூல வழக்கு பதிவு செய்தும் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை எந்த ஒரு வழக்கும் இதுவரைக்கும் பதிவு செய்யவில்லை என்று தெரிவித்தார். விவகாரத்தில் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்துவது கட்டாயமானது என்பதால் இந்த வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதேபோல நயினார் நாகேந்திரன், கேசவ விநாயகம் பாஜகவை சேர்ந்தவர்கள் இருப்பதால் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுதான் இன்று தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது, அதிகாரிகள் தான் முடிவெடுக்க முடியும். ஏற்கனவே தொடர்பான உச்சநீதிமன்றம் தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி வாதிடப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் திமுக எம்பி கிரிராஜன் தொடர்ந்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி மதன்.